வைக்கம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம சேனலில் 10,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஆமாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது தொடர்ச்சியாக நம்முடைய நண்பர்கள் வெளியில் இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட மிரண்டு போய் என்னங்க இந்த அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு இது இருக்குது. பலரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த வாழ்த்துக்கள் எல்லோரும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் போய் சேரும். நான் வந்து தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னும் என் கோரிக்கை அவங்க நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. 35,000 பேர் பார்த்துருக்காங்க. 10,000 சப்ஸ்கிரைப். அப்போ மீதி 25,000 பேர் பார்த்துட்டு போயிடுறாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதானே கரெக்டாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு இது. இன்னொன்று அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நமக்கு வந்து கரெக்டாக பேசுகிறோம் அதுன்னு. ஏன்னா அது ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி அந்த சப்ஸ்கிரிப்ஷன்றது. அந்த வகையில் ஒரு பெருமைப்படுத்திய வாசகர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவு தான் எங்களை இன்னும் பலப்படுத்தும், இன்னும் பல விஷயங்களை செய்ய வைக்கும் அப்படின்றதில் சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம். சார், இந்த தேர்தல் வேற நெருங்கிட்டே இருக்குது. கூட்டணி கட்சிகளை பற்றி, கூட்டணி கட்சிக்கு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கலாம் அப்படின்ற கூட்டணி கட்சிகளுக்கு கும்மாங்குத்து இதில் தலைப்பு நல்லா இருக்குது. தொகுதிகள் எவ்வளோ ஒதுக்கலாம் அப்படின்றத பேச்சு போயிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு வந்து தாவேக்கு வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்கு, ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து 70 தொகுதிகள் தரோம், இது போக துணை முதலமைச்சர் பதவி தரோம், அது போக 6 அமைச்சர்கள் பதவி தரோம் அப்படின்ட்டு. எந்த ஸ்டேட்டில்? தமிழ்நாட்டில் தான். தாவேக்கா 6 அமைச்சர்களா? ஜெயிச்சா தானே அதெல்லாம். சரி சரி ரைட். இவங்க சைட்லேருந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க சார் காங்கிரஸ்க்கு, கூட கூட்டணி வச்சிங்கன்னா நாங்கள் இதெல்லாம் தரோம் அப்படின்ட்டு. ஏன்னா தாவேக்கா வந்து ஆரம்பித்து முதல் மாநாட்டிலே சொன்னாங்க, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்கு கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்னாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ இந்த வந்து அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு கெடு விதிச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ளே பதில் சொன்னீங்கன்னா ஓகே. இதெல்லாம் தகவல் தானே. ஏன்னா தாவேக்கா பொறுத்த வரைக்கும் எதுவும் இது கிடையாது. அவனாக போய் ஒட்டு கேட்டுன்னு இருப்பான் அந்த இதில். ரமேஷ் என்ன நடக்குது ரமேஷ், இல்லை இப்போ தான் சவுண்டு கேட்டுன்னு இருக்குது சுரேஷ் அப்படின்னு. அந்த மாதிரி கேட்டு வந்து இது எல்லாம் உளறலுங்க, இதெல்லாம் உருட்டல். ஏன்னா டெய்லி அவன் காலைல ஏந்திக்கிறான் பத்திரிக்கையில், டேய் என்னடா பீட் வச்சுக்குது, பீட்னா தாவேக்கா பீட்டு பார்க்க ரிப்போர்ட்டர் கேட்பாங்க, என்ன சொல்கிற ஏதாவது இன்னும் காங்கிரஸ்காரன், இல்லை தலைவர் ஒரே நிமிஷம் ரமேஷ் என்ன சொல்கிறாங்க, ஒரே சவுண்டு தான் கேட்குது, ஜாவ் ஹிந்திவாக கேட்குது, சரி நான் எழுதிக்கிறேன் அப்படின்ட்டு. அது 70 தொகுதியா, சரி சரி சரி, என்ன சொல்ல இது சோர்ஸ்கிட்ட பேசினுக்கிறேன், 70 சரி 6 அமைச்சர், சரி 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 வேறு ஆட்சியில் அதான் தெரியுமா ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு. 6 அமைச்சர்கள் வந்து எங்கே, தெலுங்கானாவா ஆந்திராவா? ஓ தமிழ்நாடா, சரி 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 ரைட் ரைட் ஓகே 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 ரைட் அப்படின்ட்டு எழுதுறது. இதை எடுத்துக்கிட்டு நம்ம எல்லோரும் நம்பிக்கின்னு எதில் போட்டுக்கிறான், அந்த பத்திரிகையிலே போட்டுக்கிறாங்க. ஓ அந்த பத்திரிகையில் போட்டுக்கிறாங்களா, அப்போ கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா சமீபத்தில் கூட காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ்க்கு வந்து இழுபறி நீடிச்சிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு தாங்க, இவ்வளோ சீட்டு தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு இழுபறி போயிட்டுருக்கு. அதே சமயம் சமீபத்தில் நடந்த நேர்காணலில் கூட பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காரு, டிவிகேக்கு வந்து ஒரு 18% வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்க அழைப்பு நீங்களாம் முடிவு பண்ணிட்டீங்க. அவ்வளோ இதாகுது நடக்கிறத பார்த்தா அவ்வளோ இதுவாக இருக்குது. இல்லை நான் அதான் அடுத்த கேள்வி வைக்கிறது என்னென்னா, ஒருவேளை அவங்க அப்படி இந்த சைடு கேள்வி முதல்ல முடிச்சிடலாம். என்னன்னா காங்கிரஸ் வந்து இதை குழந்தைங்களுக்கு பூச்சாண்டி காமிச்சு, பர்றா மாமா பர்றா, செந்தில் மாமா பாரு எவ்வளோ பெருசாகிறாரு, அவ்வளோ சாப்பாடு பிடிங்குவார் அப்படின்னா குழந்தை பயந்துடும், சாப்பிட்டு 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 கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தாவேக்காகிட்ட போயிடுவோம், அந்த பஸ்ஸில் ஏறிடுவேன். அந்த பஸ்ஸு சீட்டுலாம் நல்லா இருக்குது, ஏசி, இதே காசுக்கு ஏசி தரான், நீ வந்து இவ்வளோ காசு வாங்குற, வண்டியாயா ஓட்டுற வண்டி அப்படின்னா, நான் தலைவரை ஒரு 20 ரூபா குறைச்சிக்கவா ஏறு. இந்த மாதிரி அங்கே வந்து 70 தராங்க. இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த படத்தில் கன்னியாகுமரியில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவாப்லையா, அந்த மாதிரி எல்லாம் போகாமல் கரகம் உன் கூட இருந்துட்டு 25 சீட்டு கிடக்குறேன் அப்படின்ற மாதிரி உருட்டுறாங்க. காங்கிரஸுக்கு தெரியும் நமக்கு எல்லாம். நான் சொல்லுவேன்ல, காலைல எம்சி பூ வச்சு பொட்டு வச்சு திண்ணூறு வச்சு வேஷ்டி சட்டை கட்டி கூப்பிட்டு போய் இந்த வேலைலாம் யார் செய்வா? கல நிலவரம் பண்ணுறது பூராவே காலைல வேணால் விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க வீட்டாண்ட வந்து, பரவாயில்லையா அவன் காலைல வேஷ்டியே கொண்டு வந்துடுவான், தலைவரை கட்டிட்டு வெளியே வா, நல்லா துண்ணூறு வச்சுக்கோ, வா வா காலைல கும்பிடணும் வா அப்படின்னு கூப்பிட்டு போவான். சாயந்தரம் வண்டி வச்சுட்டு கூப்பிட்டு போவான். நடுவில் அவனே அவங்க கூட வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருவான். அவனே ஒரு 200 பேரை கூப்பிட்டு வருவான். அவனே எதிர்கட்சிக்காரங்க கூட சண்டை போடுவான். நீ கம்முன்னு இருந்தால் போதும். அங்கே நடக்குமா? நடக்காது. யார் பண்ணுவா? அதனால் காங்கிரஸுக்கு தெரியும், திமுகவுடையோ அதிமுகவுடையோ இருந்தால் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. இவங்க கூட இருந்தால் விசில் அடிப்பான் கூட இருந்து. அதனால்
இதை காமிச்சு பயமுறுத்தணும். என்ன போயிட்டா போயிட்டா அப்படின்னு. அப்போ பயந்து போய் என்ன வாங்க பேசிக்கலாம், என்ன ஏன் கோச்சிக்கிறீங்க வாங்க போகலாம் அப்படின்னு ஒரு 20 சீட்டு 25 சீட்டில் 10 எக்ஸ்ட்ரா. ஏன் இந்த பேச்சு வந்ததுன்னா, ஏற்கனவே 2011 தேர்தலில் திமுக வந்து காங்கிரஸுக்கு வந்து 63 சீட்டு வந்து ஒதுக்குனாங்க. அதோட ரிசல்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் 70 சீட்டு ஒதுக்கியிருக்காங்கன்றதுனால தான் இது பேசு பொருளாக இருக்குன்ட்டு நினைக்கிறேன். அது கலைஞர் வாரி கொடுப்பார். இன்னொன்று அப்போ காங்கிரஸு மத்தியில் ஆட்சியில் இருந்தது. ம். அதனால் அவ்வளோ சண்டை. கீழே ரைடு, மேலே ரைடு, கீழே பேச்சுவார்த்தை. இப்போலாம் நீ எங்கே இருக்கிற, நீ யார், நீ ஏற்கனவே பீகாரில் கொண்டு போய் முட்டு சந்து காமிச்சு வந்துக்கிற பாவம். அவரு தான் இந்த மாதிரியான தூண்டுதலுக்கு ஆமாம், முட்டு சந்து கூட்டு போனால் அதெல்லாம் பண்ணால் தானே வேலை ஆகும். ஏற்கனவே அங்கே முட்டு சந்து விட்டாச்சு, 75 சீட்டில் 25 ஆக்கி விட்டு தேஜஸ்வி அதை புலம்பினுக்கிறாப்புல. அவன் மட்டும் கிடைச்சா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாரா அப்படி தேர்னுக்கிறாப்புல. இங்கே கூப்பிட்டு வந்து பண்ணிங்கன்னா இங்கேயும் அதே வேலையை பண்ணுறாங்க. இவங்களுக்குலாம் என்ன, இப்போ மானி தாகூருக்கு என்ன கெட்டு போச்சு? அவர் கூட சொல்லியிருக்காரு, புதுச்சேரியில் வந்து 8% வாக்கு வங்கி உள்ள திமுக 28% வாக்கு வங்கி உள்ள காங்கிரஸை வந்து நாங்கள் தான் கூட்டணிக்கு வந்து தலைமை தாங்குவோம்னு சொன்னதா அவர் வந்து இதுக்கு பேர் அடிமைத்தனம் தானே. இவ்வளோ நாள் அடிமையாக தானே இருந்தீங்க. இந்த மாதிரி அடிமையாக வச்சுக்கிட்டே திமுக என்ன பண்ணிச்சு, அங்கே பார்த்தியா அதிமுகவை பாஜக அடிமையாக வச்சுக்குது. அவங்க முழுசானன்ட்டு இவங்க 20 சீட்டு கொடுக்குறாங்க. அங்கே பார் அடிமையாக எப்படி அடிமையாக வச்சுக்கிறாங்க. நீ அப்படியே இரு. 26% வச்சுக்கிறியா, 8% வச்சுட்டு நீ என் தலைமையில் ஏறி உட்காந்துருக்குற. இப்போ தான் அந்த இது தோணிக்குது போல். இவ்வளோ நாளாக ஏன் தோணல மாணி தாகூருக்கு? அதாவது விநாச காலம் வந்துச்சுன்னா இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சிபிஎம், சிபிஐ. ஆமாம், அவங்களும் தொகுதிகளை வந்து அதிகப்படுத்தி கேட்டுட்டு இருக்கதா. முதல்ல அடிச்சு நாக் அவுட் பண்ணு, அடுத்து நாங்கள் வர்றோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணுகிறாங்க. ஏன்னா இந்த சைட்லேருந்து பார்த்தோம்னா சபரீசன் அவர்களும் கனிமொழி அவர்களும் டெல்லிக்கு சென்று காங்கிரஸ் மேலிடத்தில் வந்து சபரீசன் எங்கே போனார்? எல்லாம் கீழே போட்டிருக்காங்க பத்திரிகையில், அப்படி தானே? ஐயோ போட்டிருக்காங்க. கனிமொழி அஃபிஷியலாக போகிறவங்க தான் நம்ம கணக்கு. சபரீசன் பெருமாள் டெல்லியில் இருப்பார், லண்டனில் இருப்பார், எங்கேயா இருப்பார். நமக்கு அதெல்லாம் கணக்கு இல்லை. கனிமொழி அஃபிஷியலாக போய் ராகுலை பார்த்து பேசினாங்க. கூட்டணின்னாரு. முதல்ல ஜெயிக்கிறோன்னு பார்க்கலாம், அப்புறம் கூட்டணி பற்றி பேசலாம், அது ஆட்சியில் பங்கு, ஆட்சி வரட்டும், அப்புறம் பங்கு பற்றி யோசிப்போம் அப்படின்னாங்க. இன்னொன்று நாங்கள் இப்போவே சொன்னால் அசிங்கம், நாங்கள் டல்லாகிடுவோம். அதனால் அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கலாம், இதை பேசி முடியுங்கன்னு சொல்லி எதை பேசுகிறாங்க. நேற்று வரைக்கும் காத்துன்னு இருக்காங்க காங்கிரஸ்காரங்க. பேசிட்டு வந்து கம்முனுக்குறாங்க. அப்போ மறுபடியும் அவங்க கிளம்பி அங்கே போயிட்டாங்க. இந்த இழுபறி நீடிக்குது. நான் ஏற்கனவே அடிக்கடி குறிப்பிடுற மாதிரி கூட்டணி பிரச்சனை இல்லாத கூட்டணினா என்டிஏ தான். ஆனால் நரேட்டிவை உருவாக்குனாங்க. என்டிஏக்குள்ளே தான் பிரச்சனை, அவ்வளோ தகராறு. வேலுமணி அவரை குத்திட்டாரு, எஸ்பி வேலுமணி காலை வாரி விட்டார், இவர் அடிக்க போயிட்டார், இவங்களுக்குள்ள சண்டை, அவங்களுக்குள்ள சண்டை, நயினார் நாகேந்திரனுக்கும் எடப்பாடிக்கும் சண்டை, இப்படிலாம். ஆனால் அது கரெக்டாக இருக்குது. இங்கே நாங்கள் அப்படியே என்னது இந்த படம் வருமே ஒரு படம், பழைய படம் பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் செல்லாம் 2K கிட்ஸு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பார்த்துருக்கீங்களா? அது பாட்டு கண்டசாலா பாடியிருப்பார். ஆமாம், அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, அந்த மாதிரி பாடியிருந்தாங்க. சரி, அது கூட வேணாம். லேட்டஸ்ட்டாக விஜயகாந்த் படம் ஒன்று வந்துச்சே, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை வானத்தை போல, அதில் பாடுவார்ல, அந்த மாதிரி இருந்தாங்க. அதில் பெரிய விஜயகாந்த் ஒருத்திருப்பார், அவர் தான் நம்ம முதல்வர் ஸ்டாலின். அப்படி இருந்தாங்க. ஆனால் இப்போ அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போவும் பிரச்சனை இருந்தது, மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இங்கே பார் அடிமைத்தனம் பண்ணுறான் பார் அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. ஆனால் உண்மையால் என்னதுன்னா அடிமைத்தனம்னா 10 சீட் நீங்கள் சொன்னீங்களா, 63லேருந்து 25, 12 சீட்லேருந்து 6, 15 சீட்லேருந்து 6, இந்த மாதிரி எல்லாத்தையும் 6 ஆல் 6 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இப்போ அவங்கெல்லாம் உஷாராயிட்டாங்க. ஏன்னா இன்னொரு பஸ் ரெடியாகுது, அதுவும் ஏசி பஸ். போனால் குழுக்குன்னு உக்காண்டு போகலாம். அதான் சார், இவங்க வந்து போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி போனாங்கன்னா அவங்களுக்கு தானே அது பேரிடியாக இருக்கும். ஏன்னா 30 இவரே தான் சொல்லியிருந்தாரு நேர்காணலில், கடந்த 30 ஆண்டு ஆட்சி காலத்தில் கூட்டணி கட்சினால தான் காங்கிரஸோட மதிப்பு வந்து குறைஞ்சது அப்படின்னு அவர் சொன்னார். ஏற்கனவே 12% வாக்கு வங்கி இருக்குன்னாரு. ஒருவேளை இந்த மாதிரி அவங்க அழைப்பின் பேரில் இவங்க போனாங்கன்னா அந்த 12% இன்னும் குறையதான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 12% இருக்குதுன்னு யாருங்க சொன்னா? அவர் தான் சொன்னார் நேர்காணல். காங்கிரஸ் கூட நல்ல கட்சி, அவர் தானே வியூக வகுப்பாளராக இருக்காரு. காங்கிரஸ் ஊழல் செய்யாத கட்சின்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பிடுறதா? நியாய தர்மம் வேணாவா? அதெல்லாம் கிடையாது. 6% எல்லா இடத்துலையும் நின்னதுனால இந்த தடவை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரிஜினல் பார்த்தா 4-4.5% தான். ஆனால் காங்கிரஸ் இருக்குதுன்னா ஒரு பெரிய ஒரு உளவியல் ரீதியாக
காங்கிரஸே இருக்குப்பா இவங்களோட அப்படின்னு. சிறுபான்மை மக்கள் சரி, பிஜேபி எதிர்ப்புன்னு ஒரு இது இருக்குல்ல, ம். காங்கிரஸ் கூட இருந்தால் அது கொஞ்சம் ஒரு பலமாக தெரியும், இவங்களை நம்பலாம்பா அப்படின்னு. காங்கிரஸ் கூட வச்சுட்டு பிஜேபி கூட ஆதரவு இருக்க முடியுமா? இருந்துச்சே இல்லை? நானே வெளியிட்டாங்களே, எப்படி வெளியிட்டாங்க? ஆமா. ராஜ்நாத் சிங் கூட தானே வெளியிட்டாங்க. ம். அன்றைக்கி எங்கே போனாங்க அந்த வீரர்கள் காங்கிரஸ்லாம்? கம்முன்னு உட்காந்துருந்தாங்க, முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி. அதனால் இது வந்து காங்கிரஸ் ஒரு 4-5% இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி ஒன்றா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதுவும் இப்போ இருக்கிற பிரச்சனையில் கண்டிப்பாக இருந்தே தீரணும் ஓரளவு ஜெயிக்கிறதுக்கு. அப்போ இதுலேயே பிரச்சனை வந்துச்சுன்னா திமுக முற்றிலும் வலுவிழந்து போயிடும், 3வது இடத்துக்கு போயிடுவாங்க. இங்கே வந்தால் இது மக்கள் நல கூட்டணி 2வது பெரிய 2.0 மாறிடும். அதனால் விடக்கூடாதுன்னு பிடிச்சி இழுக்கிற வேலை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அப்படியே இறங்கி போயிட்டோன்னா, இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், எவ்வளோப்பா? 50 ரூபா சார். 50 ரூபான்ற வேணாம் அப்படின்ட்டு போகிறோம் வச்சுக்கிங்க. சார் வாங்க சார் பேசிக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் எதாவது பேசி டக்குன்னு இறங்கி 45 ரூபா கேட்டிங்க வச்சுக்கிங்க, மறுபடியும் அவங்க வீட்டில் உங்கள் ஒய்ஃப் திட்டுறாங்க, அறிவு இல்லை போய் 45 ரூபா கேட்குறேன், 40 ரூபா கேட்கல அப்படின்னா போய் கேட்க முடியுமா? முடியாதுல்ல. இப்போ அந்த மாதிரி தான் திமுக என்ன பண்ணுது, ஒரு இதுக்கு இறங்குறாங்க, மறுபடியும் ஏறிக்கிறாங்க, மறுபடியும் போ அப்படின்ட்டா போயிட்டானா, தாவேக்கா போயிட்டாங்கன்னா சிக்கலாகிடுமே. அதனால் போகவும் விடாமல் அப்படி கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இப்படி 2 கட்டானா அப்படி பண்ணிக்கின்னு இது பண்ணுறது. அந்த நிலமையில தான் இன்றைக்கி திமுக கூட்டணி ஓடிக்கிட்டு இருக்குது. பெரிய பிரச்சனை என்னென்னா, ஊடகங்கள்லாம் அவர்கள் சார்பு ஊடகங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த விஷயம் பெருசாக ஆக மாட்டேங்குது. நேற்று கூட பாருங்கள், விருப்ப மனு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓடுது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போ என்ன பிரச்சனைன்னு யாரும் விவாதிக்க மாட்டேங்குது. விவாதிக்கல. அதான் பிரச்சனை. இன்னொரு கூட்டணியான விசிகேவை பார்த்தோம்னா, அவங்க வந்து 10 தொகுதியில் வர திமுக கிட்ட கேட்குறதா செய்திகள் வருது. ஆனால் திமுக வந்து 6 தொகுதிகள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு அங்கேயும் ஒரு இழுபறி போயிட்டுருக்கு. திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, திமுக வந்து ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு வந்து எங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் நாங்கள் கட்சியை விட்டு கூட்டணியிலேருந்து வெளியேறதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போது திருமாவளவன் ஒரு சாதாரண கூட்டம், அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, விஜய் வந்து கலந்துக்கிறார், இவர் நூலை வெளியிட போகிறாரு, அவர் வாங்க போகிறாரு, அவ்வளோதான். அதுக்கு போகிறது கூட அவருக்கு பர்மிஷன் கிடையாது. நடந்ததா இல்லையா? ஆமாம், நடந்தது. அவ்வளோதான். திருமாவளவன் சும்மா உருட்டுவார், எல்லாம் கும்பல் சேர்ந்து மிரட்டிக்கிட்டு எதாவது வாங்கினா தான் உண்டு. இப்போவும் சொல்கிறேன், 6 சீட்டு, அதுலேயும் விசிகாவுடைய பல தொகுதிகளை பிடுங்குறாங்க. இப்போ இன்றைக்கி ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, விஜய் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து திமுக தான் நிற்கும்ன்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வேளச்சேரி காங்கிரஸ் நிற்கிற தொகுதி, அங்கே விஜய் போட்டி போட்டார்னா திமுக நிற்கும். இப்போ பிடிங்கிட்டாங்க வேளச்சேரியை, உங்களுக்கு கிடையாதுட்டாங்க. விக்கிரவாண்டி திமுக தான் நிற்கும். அப்புறம் இன்னொன்று அது நாகப்பட்டினம், இன்னொன்று வந்து விருகம்பாக்கம் விருகம்பாக்கத்தில் நிற்கிறாருன்னு தெரில. அப்போ விருகம்பாக்கம் அங்கேயும் திமுக தான் எடுத்து நிற்கும் அப்படின்னு. நாகப்பட்டினம் விசிகா தொகுதி, ஆலூர் சார் நவாஸ், அப்போ அதை பிடிங்கிட்டு டிஎம்கே தான் நிற்கும். அவரு அழுதுருவாப்புல, நான் தலைவரை திமுககாரன் கூட வெக்கப்படுவான், அந்தளவுக்கு நான் பேசிக்கிறேன் தலைவரை உங்களுக்காக. தலைவர் எங்கள் அண்ணனுக்காக கூட அவ்வளோ பேசலை, பேருக்கு தான் விசிகே எம்எல்ஏ. பேசினது எல்லாம் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நான் அவ்வளோ சண்டை போட்டுக்கிறேன், திமுகவை மிஞ்சிய ராஜ்ய விசுவாசியாக இருந்துக்கிறேன், என்னை போய் தலைவரை அப்படின்வார், பார்த்துக்கலாம் கூட வேறு எங்கேயாவது நிற்கலான்னு. அதனால் விஜய் நாகப்பட்டினம் நிற்கிறதுக்கு, அதாவது சிட்டியில் ஒரு இடம்னா வேளச்சேரி இல்லை விருகம்பாக்கம் எங்கே நிற்கலாம், வெளியிலனா விக்கிரவாண்டியை விட நாகப்பட்டினம் சின்ன தொகுதி, இஸ்லாமியர்கள் வசிக்கும் தொகுதி, சிறுபான்மை ஏதாவது ஊட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நேற்று வரைக்கும் நாகப்பட்டினத்தை யோசிக்கல, இப்போ திடீர்னு நாகப்பட்டினத்தை யோசிக்கிறாங்கன்னா அப்போ நாகப்பட்டினத்தை ஏதோ முடிவு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆலூர் சா நவாஸ் அப்போது அந்த விஜய் நின்னா ஜெயிப்பார்ல, அவரு நின்று அவருக்கு தோக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. அதுவும் இஸ்லாமியர்கள் யார் பாஜக போ கம்னு போ, தலைவனுக்கு நான் ஓட்டு போடுவேன், அவராவது ஜெயிக்கிட்டோம் பாவம் அப்படின்னு போடுவாங்க. அதனால் விஜய் வந்து நாகப்பட்டினம் அண்டு இது நிற்கிற மாதிரி இதுன்னு வச்சிங்களேன். அப்போ விசிகாவுடைய தொகுதியை பிடுங்குறாங்க. அந்த மாதிரி இன்னும் பல தொகுதியில் வேணும்னா விசிகா ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதியை பிடுங்குவாங்க, மற்ற இடத்துல நீங்கள் போட்டி போடுங்கன்னுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட திமுக வந்து அவர்களுக்கு கொடுக்கும். 6 கொடுத்தாலும் 6லேயும் இந்த மாதிரி பிடுங்குற ஏற்பாடெலாம் நடக்கும். சிட்டிங் இது தரமாட்டோம், வேறு தர்றோம் அப்படின்லாம். இதே தான் காங்கிரஸுக்கும் நடக்கும், இதே தான் சிபிஎம்முக்கும் நடக்கும். இப்போ சில தொகுதிகள் சிபிஎம் நிற்கிற தொகுதிகள்லாம் பிடுங்கி நிற்கிற ஏற்பாடெலாம் முடிவு பண்ணுறாங்க. இப்போ அது ஒரு பிரச்சனை.
சிபிஎம்முக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்தையும் அவங்க பிடுங்க பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் இப்போ இதை பிடுங்கினாங்களா கோவை சிபிஎம் தான் நடராஜன் தான் நின்றுந்தார். ம் அதை பிடிங்கிட்டு திண்டுக்கல் கொடுத்தாங்க. திண்டுக்கல் ஜெயிக்க மாட்டான்னு நினச்சாங்க. அது பார்த்தா தமிழ்நாட்டிலே 2வது பெரிய இதாக ஜெயிச்சிட்டாரு. ம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே தொகுதி இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதில் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க அப்படின்னு. அதனால் எல்லாருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த பிரச்சனைன்றது இருக்குது. இந்த மாதம் சுவாரஸ்யமான பேட்டில் கிரிக் பிரால் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இவருது, ஜாக்கி சாந்து. அது மாதிரி பெரிய பேட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் டிவிக்கு அலுவலகத்தில் வந்து விருப்பம் வந்து விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தோம்னா 1.5 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10,000 விருப்ப மனு வந்து சோல்ட் ஆகிட்டதாக சொல்கிறாங்க. மூவி டிக்கெட் வாங்க போகிற மாதிரி எல்லாரும் கட்சி நிர்வாகிகள்லேருந்து பொதுமக்களும் வாங்கிட்டு போனதா கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வந்து நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 100 ரூபாய்க்குண்ணா அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்படியே போனோம் பார்த்துருப்பான். டப்புனு சைக்கிள்கள் பைக் நிறுத்தி என்ன நடக்குது அங்கே விருப்ப மனு கொடுக்குறாங்க. அப்படியா என்ன அது எதுனா அது இவ்வளோ கூட்டம் இருக்குது, 100 ரூபா தாங்க, 100 ரூபா தானா என்ன லாபம்? அந்த மனுவை காமிச்சிங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு பாதி வேலையில் டிக்கெட். அப்படியா தயிர் ஏய் இந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் எத்தனை பேர்? மொத்தம் 5. சரி, பக்கத்து வீட்டில் தான் கேளேன், ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. சரி, நான் 8 இது வாங்குறேன். என்ன வாங்குற விருப்ப மனு? ஏன் விருப்ப மனு வாங்குற? இல்லை அது வாங்கினா ஜனநாயகம் படம் வந்துச்சுன்னா ரிலீஸில் பாதி அந்த இதை காமிச்சா. அப்படியா சரி சரி 8 வாங்கிக்கோ, ஓரங்கட்டு போ ஓடு. அதாவது என்ன நடந்ததுன்னா, இவருக்கு என்ன பிரச்சனைனா, விஜய்க்கு பேச வராது. அப்போது அவர் பிரச்சார கூட்டம்ன்ற பேரில் அந்த திருச்சி, இது நம்ம சேலம், அரியலூர் இங்கெல்லாம் வந்தார்ல, 5 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் பேசுவார். அது வராதுன்னு என்ன பண்ணிட்டாங்க, ரோட் ஷோவாக நடத்த ஆரம்பித்தாங்க. ஞாபகம் இருக்கா? நீங்கள் அதுக்கு முன்னாடி பூத் கமிட்டி கூட்டத்துக்கே ரோட் ஷோ மாதிரி. பூத் கமிட்டி கூட்டம்னா அவங்களுக்கான கூட்டம், உள்ளரங்க கூட்டம். அங்கே என்ன கூட்டத்துடைய தலைப்பு என்ன? பூத் கமிட்டியில் எப்படி செயல்படுறது, அந்த பூத்தில் ஒவ்வொருத்தரும் பூத் கமிட்டி மெம்பர்கள் அவங்களுக்கான வார்டில் எப்படி செயல்படணும், மக்கள்கிட்ட எப்படி கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் பிரச்சனையை எப்படி கையில் எடுக்கணும், மக்களுடைய உள்ளங்களை கவர்வதற்கான வேலையை எப்படி செய்யணும், கட்சி சின்ன வந்துச்சுன்னா அதை எப்படி கொண்டு சேர்க்கணும், வாக்களிக்கிற அன்றைக்கி அவங்கள வந்து வாக்காளர்களை எப்படி அந்த வாக்கு அலுவலகத்துக்கு வாக்குச்சாவடி கூப்பிட்டு வரணும், அவங்கள்ட்ட நம்ம வாக்கை வாங்கிறதுக்கு எப்படி பார்க்கணும். இதுதான் பூத் முகவர்களுக்கு சொல்ல வேண்டியது. இது இல்லாமல் அந்த ஏஜென்ட் இருப்பான். அதாவது ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா ஒரு 4 பேர் வெளியே வேலை செய்வான், ஒரு டீமு. அப்போ நீங்கள் பூத் ஏஜென்ட்டு அந்த பாகத்தில் இருக்கிற எல்லாரையும் நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும், கள்ள ஓட்டு வராமல் தடுக்கணும், அந்த பாகத்தில் இருக்கிற எல்லார்ட்டையும் தாயா பிள்ளையாக பழகி ஓட்டை நமக்கான மாத்திரை வேலையை பார்க்கணும். இதுதானே ட்ரைனிங் உடையது. ஆமாம். இது போக பாகம் இதுன்னு அங்கே என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு என்னென்னு வீர சவால் வெற்றி சவால்லாம் விட்டுக்கிட்டு ஒரு பென்ட்ரைவை கையில் கொடுத்து தேர்தல் ஆணையம் புக்லெட்டை கையில் கொடுத்து அமுச்சு விட்டாங்க சோறை போட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ண கூத்து இருக்குது தெரியுமா? இவருக்கு இறங்குறாரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில், அங்கேருந்து கும்பல் ரோட் ஷோ. அன்றைக்கி ஜனங்க அந்த இடத்துல கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஏன் இதை பண்ணுறது? இவர் புஷியானது ஏன்னா தானாக வர்றாங்க, வர்றாருன்னா சம்பிச்சிடுது. இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறதே வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. உட்கட் டெம்பிள் இட்டுன்னு அங்கே தான் பேசினார். இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு. ஏன்னா நீ தானே கஷ்டத்தை உருவாக்கிற. ஒரு சுற்று 10 மாவட்ட செயலர்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு நீயே ஒரு இதை உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு பிரச்சாரம் வாங்கணும். நீ வர்றது பூத் கமிட்டி கூட்டத்துக்கு ஏர்போர்ட்டில் இறங்குற நேராக அங்கே போய் இறங்கத்தானே வேலை. ஆனால் இங்கே இருந்த பிரச்சார வேனை கொண்டு வந்துட்டு அதில் ஏறி நின்று கையாட்டு வந்தால் ரோடு ஷோ பெரிய பிரச்சனை ஆச்சு. அடுத்து மதுரைக்கு வாழ்க்கையிலேயே விஜய் பேட்டி கொடுத்தது என்னைக்கு சொல்லுங்கள்? அதாவது முதல் மாநாட்டில் மதுரையில் கொடுத்தாரு. மதுரையில் எங்கே கொடுத்தாரு? மாநாடு ஒன்று போட்டாரே, எங்கே பேட்டி கொடுத்தாரு? நாங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? பேட்டியை கொடுக்கல அந்த மாநாடு. நான் கேட்குறது எப்போ பேட்டி கொடுத்தாரு? என்ன கொடுக்க? சென்னை மீனம்பாக்கத்தில். நான் மதுரைக்கு ஷூட்டிங் போகிறேன், யாரும் வந்து விடாதீர்கள். இதுதான் வாழ்க்கையில் கொடுத்த பேட்டி, ஒரே பேட்டி. அரசியலுக்கு வந்தால் பிறகு வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இதிலலாம் என்னை ஜெயிக்கவே முடியாது உங்களால். என்னடா கணக்குன்னு கேட்டால், யாரும் வந்து விடாதீங்கன்னா கல்லால் அடித்து விடாதீர்கள்னா கல்லால் அடி அப்படின்னு அர்த்தம். யாரும் வந்து விடாதீங்கன்னா வரணும்னு அர்த்தம். சொல்லிட்டு மதுரைக்கு போகிறேன் ஷூட்டிங் போகிறதுக்கு. நீ எதுக்கு பேட்டி கொடுக்குற? பத்திரிக்காரனை பார்த்தாலும் 10 மைலுக்கு ஓடுறல, எது கொடுத்தீங்க? வர சொல்கிறதுக்கு. அங்கே போயிட்டு ஏர்போர்ட்டில் யாருன்னா ஷூட்டிங் ஸ்பாட் தானே போவீங்க. எல்லா காலத்தையும் அதான் நடந்திருக்கு. அன்னைக்கு பிரச்சார வேனை கொண்டு வந்து ஏறிக்கின்னு மேலே வராதீங்கன்னா எல்லாம் வந்துட்டான்ல, அதான் ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல. போலீஸ் பிடிச்சி தடுத்து வான் பண்ணிட்டாங்க, அதோட கேஸ் போட்டுருவோன்ட்டாங்க, அதோடு நிறுத்தினாங்க. அடுத்து பிரச்சார கூட்டத்துக்கு இதே மாதிரி திருச்சியில் வைக்கிறாங்க. அரியலூரா? திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து
கூட்டு வந்தாரா, செத்தான் அன்னைக்கு 4-5 மணி நேரம். இவர் வந்து சேர்றதுக்கு 3 மணி ஆச்சு. இது பெரிய பெரிய ஃப்ளைட்டே மிஸ் பண்ணானுங்க ரொம்ப பேர். அந்த அன்னைக்கு திடீர்னு இவங்க இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் புஸ்ஸி. சூப்பர்ல எப்படி வர வச்சா, "ஏய் எங்கடா அந்த மாவட்டம் ஆனா வந்துக்கிறானா, இல்லை உள்ளதாங்கிறான்." அங்கே ஃபுல்லாக நிறுத்திட்டானா, அவன் தானா? அப்படியா, சரி சரி சரி, நல்லா பண்ணீங்க, நல்லா பண்ணீங்கடா, நல்லா பண்ணீங்க, வா. இப்படியே வந்து மீட்டிங்கு ஸ்பாட்டு, 5 நிமிஷமோ 8 நிமிஷமோ பேசிட்டு அடுத்தது கிளம்பியாச்சு. பார்த்தீங்களா? இவங்க என்ன பிரச்சனைனா, தலைவருக்கு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேச வராது. அப்படியே யாராவது எடுத்து இந்த பாயிண்ட்லாம் பேசணுங்க, தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை இருக்குது பேசணும் அப்படின்னு கொடுத்தா ஜானு ஒத்துக்க மாட்டாப்புல. நீங்கள் டெமிகாட், நீங்கள் பேசவே தேவையில்ல, அப்படியே இப்படி வந்தீங்கனாலே போதும். அது பேசலேன்னு எவனும் சொல்லக்கூடாதுன்றதுனால இந்தாங்க ஒரு 7 நிமிஷம் பிளாஸ்ட்டு அங்கிள் அப்படி இப்படி அப்படியே விட்டுன்னு போங்க. இந்த பசங்களுக்கு இப்படி பாமிச்சாதான் ஓட்டு பயங்கரமாக வரும். இந்த பசங்களுக்கு ஓகே, பொதுமக்களுக்கு அதெல்லாம் வாங்க, அதோ வாங்க அந்த டேப்பை காமிங்க. பார்த்தீங்களா, 37 இருந்ததா 40% ஆயிடுச்சு. அடுத்த மாதம் பாருங்கள் பனி முடியுது, அப்புறம் 45 ஆகிடும். தேர்தல் அறிவிச்சுன்னு கிடுக்கிடுன்னு 50 போயிடும் அப்படின்றீங்க. ஆமாம், அதனால் நீங்கள் கவலைப்படாத தலைவரா, நீ தான் டெமிகார்டு ரைட்டு போ. இப்படி தான் உருட்டுறாங்க. இதே மாதிரி ஒட்டினுக்கிற கைங்க தான் எங்கே வந்து முடிச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த பசங்க கார் ஓட்டுவாங்களே, ஏய் ஜாலியாக, ஏய் நான்லாம் பயங்கரமாக ஓட்டுவேன். எங்கேயாவது இடத்துல ஆக்சிடென்ட் ஆகாமல் ஆகாதா? ஆமாம், ஒழுங்காக ஓட்டினா ஆக்சிடென்ட் இல்லாமல் போகும். லாஸ்ட்டில் ஆக்சிடென்ட் எங்கே ஆச்சு? கரூரில் ஆச்சு. அதோட வண்டியை விட்டு இட் அண்ட் ரன்னு ஓட்டாப்பில். இதே மாதிரி தான் இந்த இவங்க வித்தியாசமானவன்றது தான் நான் இவ்வளோ முன்னுரை சொல்கிறேன். விருப்ப மனுனா என்னென்னா, ஒரு கட்சி தேர்தலில் போட்டிடுறவங்கள யார் யார் தகுதிக்கிறாங்க. இப்போ எம்எல்ஏவாக இருந்தவன் மறுபடியும் பண்ணுவான், எம்எல்ஏ ஆகணும்னு அந்த ஊரில் செல்வாக்காக இருக்கிற கட்சிக்காரன் பண்ணுவான், ஒன்றிய செயலாளர் இருப்பான், புதுசாக மாவட்ட செயலாளர் வந்திருப்பான், கட்சியில் தலைமையே சொல்லியிருக்கோம் நீ தாண்டா அடுத்த இதுன்னு. சில பேர் போட்டி போடுவான். இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு ஒரு 8-10 பேர் இருப்பான் அந்த கட்சியில். அவனுங்க வந்து விருப்ப மனு வாங்குவான். அப்படி வாங்கும்போது சும்மா வாங்கிட்டா கண்டமாக்கிடுவாங்க. அதனால் தலைவருக்கு ஒரு மனு அப்படின்னு வாங்குவான், வேண்டாம் வெறுப்பா. அப்புறம் இன்னொருத்தர் யாராக இருந்தால் அவருக்கு ஒரு மனு, இப்படிலாம் வாங்கி கூடுதலாக மனு கட்டுவாங்க. இதில் அந்த மனு ஏன் கம்மியாக வாங்குவாங்கன்னா, தொகை வச்சுருப்பாங்க. விருப்ப மனு வாங்கினா 10,000 15,000 20,000 இப்படி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அவன் எத்தனை மனு அவனுக்கு வாங்குவான்? வேண்டாம் வெறுப்பா தலைவருக்கு ஒரு மனு வாங்குவான், வேண்டாம் வெறுப்பா இன்னொருத்தருக்கு வாங்குவான், மொத்தம் 3 வாங்குவான். இதுக்கே 30,000 போச்சு அப்படின்னு. அப்போ ஒரு 2,000 பேர், 234 தொகுதினா ஒரு கட்சியில் ஒரு 2,000 பேர் அப்படி வாங்கியிருப்பாங்க. அதில் ஒரு 300 பேர் தலைவருக்கு அதுன்னு வாங்கியிருப்பாங்க. இங்கே சுண்டல் விற்கிற மாதிரி இந்த ₹1 100 ஏன் தெரியுமா? புஸ்ஸி வேலை என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா மாவட்ட செயலாளருக்கும் ஏய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துரு, சினிமா டிக்கெட் வாங்குற மாதிரி வந்து மனு வாங்கணும். தலைவரை 10,000 தலைவரை எல்லாரையும் கூப்பிட்டு வந்தால் அப்புறம் அவள் தான் தலைவரை நான். ஏய் 10,000 யாரா சொன்னது? அது கொடுக்கும்போது இப்போ வந்து 100 தான். ஐயோ 100 ஐயா தலைவர் அப்போ விடுங்க, சினிமா டிக்கெட் வாங்குற மாதிரி நான் வண்டி கட்டு வந்துடுறேன் அப்படின்னு. காரு, பஸ்ஸு, வேனு, குட்டியான மாட்டு வண்டியில் மட்டும்தான் வரல. 7 தெரு கிட்டத்தட்ட பிளாக்கு ஃபுல்லாக. அதாவது அது வந்து ஒரு கம்யூனிட்டி இது மாதிரி. அங்கே வந்து ஒரு தெரு வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க பிளாக் பண்ணிக்கலான்னு. இதை வாங்கிட்டு இவங்களே 4 தெரு பிளாக் பண்ணிட்டாங்க. யோ நான் போனேன் என் வீட்டுக்கு, போ எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது, நாளைக்கு போயேன், இன்றைக்கே வீட்டுக்கு போகணுமா? யோ என் வீட்டுக்கு நான் போகிறதுக்கு நாளைக்கு எதுக்கு? அவங்க புலம்புறாங்க, நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்களாலே உள்ள நுழைய முடியல, அதை தான் சொல்கிறேன். எங்கம்மா போகிற? வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு போ. நாளைக்கு போகிறதா? ஆமாம், இன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட, எங்கேயா ஜாலியாக போய் சுற்றி கித்தி பார்த்துட்டு வா, நைட்டு வா, எல்லோரும் போயிட்டுருப்போம். அதுவும் 10,000க்கு ஃபுல்லாக விசில் தான். விசில் வேறு பார்த்தியா எப்படி அடிக்கிறான் பாரு அப்படின்னு. ஒருத்தன் உள்ளக்க அப்போ தான் நுழைஞ்சு அடிப்பான் காருக்குள்ளே தலையை விட்டு. இது இல்லாமல் வெளியில் போகலான்னு யாரும் நினைக்கிறாங்க. எல்லாம் ரெடியாக கிளம்பியாச்சா? ரைட்டு வா போகலாம். கதவு திறந்தா நேராக வண்டி நிற்கிது. யாரா இது வீட்டு வாசல் நேராக விட்டது? கொஞ்சம் தள்ளி கிள்ளி விடனா எல்லாம் லைனாக வண்டி. வெளில வந்து வண்டிக்காரன் எங்கே அந்த தெருவில் அந்த ஆஃபீஸில் இருக்கிறானுங்க எல்லாம். யார்ப்பா டிரைவர்? எல்லாம் போட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு 7-8 தெருவில் சம்பவம் பண்ணிட்டாங்க. எல்லாம் கொதி படைச்சி போய் அது பேட்டி கொடுக்குறாங்க. முடிஞ்சிச்சா? இது ஒரு பார்ட்டு. இவர் உள்ளக ஏற்பாடு பண்ணி எல்லாம் வர சொல்லிட்டார்ல, எத்தனாயிரம் ஃபார்மு? நான் கேட்குறேன், ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறேன்.
234 தொகுதிக்கு நீங்கள் 10,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா ஒரு 2,000 பேர் வந்து வாங்கி போயிருப்பாங்க ஃபார்ம். கரெக்டா? ஆமாம், இவ்வளோ கூட்டமும் சேர்ந்துருக்காது. நீங்கள் 30,000 ஃபார்முக்கு மேலே அடிக்கிறீங்கன்னா என்ன கண்ண? இந்த புஷி இந்த பண்ணுற வேலை இருக்க, இது முட்டு சந்து கூட்டு போகிற வேலைன்னு சொன்னால் இதே வேலையை தான் பண்ணுறது. எல்லாரையும் வர வச்சு அங்கே பகுதி மக்கள் ஓட்டு போடுவானா? வாழ்க்கையில் விசில் போடுவானா? போடவே மாட்டாங்க. பக்கத்தில் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், எங்கே இருக்கிற ஊரில், எதுக்கு போட போகிற, இந்த விஜய் வந்துக்கிற, அந்த வேலையை மட்டும் பண்ணாத, கொன்றுவேன், அப்புறம் நம்ம சம்மந்தமே முறிஞ்சிடும். ஐயோ என்ன செய்யணும் சொல்லு, இது போடாத, அவள் தான் உன் இஷ்டத்துக்கு எது வேணால் போடு. அந்த அளவுக்கு காண்டாயிருப்பாங்க நேற்று. இது இல்லாமல் இவர் இப்படி வந்து இப்படி போய் வாங்கிட்டு இப்படி போய் அப்படி போயிடணும். ரைட்டு, வந்த உடனே உங்கள் விவரங்கள் சொல்லு. ஜெயிலுக்கு போய்கிறியா? போய்கிறேன் தலைவரை. டிக்கெட் வாங்கும்போது ஒருத்தன் முறைச்சாங்க, விட்டேன் ஒன்று மூஞ்சில் உதறு கிழிஞ்சிச்சே, அப்போயே திருநாட்சன் போட்டானுங்க. இதான் கட்டினா ஒன்று, வேணா தலைவரை ஜெயிலுக்கு போறியான்னு கேட்டேன், அதான் சொல்கிறேன் அப்படின்னு. ஓ பேர் சொல்லு. ஓ எப்படியோ மனுனி போட போகிறது இல்லை. யார் கூப்பிட்டு வந்தா? இந்த மாவட்ட செயலாளர். எத்தனை பேர்? 300 பேர் வச்சுக்கிறான். அவனுக்கு 500 பேர் கூப்பிட்டு வர சொன்னால் 300. போ 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 அப்படின்னு எல்லாம் கொஞ்ச நேரத்தில் நெருக்கி தள்ளினோடனே அந்த ஞாபகம் வந்துச்சு. எந்த ஞாபகம்? இது சொல்லுங்க. கரூர். ஐயோயோ, இங்கே வேணா செத்துற போகிறான். யார் மேலேயும் குறையும் வேறு சொல்ல முடியாது, ஓடி வேறு ஒழிய முடியாது 15 நாள். அதனால் ஏய் நில்லியா துட்டப்படியா, வா போ தலைவர் 500 ரூபா கொடுத்துக்கிறேன், தப்படி 5 ஃபார்ம் ஓடு தலைவர் 3 போதும் போ. இப்படியே அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்க ஆரம்பிச்சோன்னா, ஏய் துட்டெலாம் வாங்க முடியாது, பட்டுன்னு இது பண்ணு. அவங்க உஷாராயிட்டான். தலைவரை தலைவர் எடுக்க, ஏய் புறா ஃபார்மை ஓடு. வெறும் ஃபார்மை கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க மத்தியானத்துக்கு மேலே. அதான் வெறும் ஃபார்ம்னா துட்டு வாங்காமல் ஒரு கட்டத்து வரைக்கும் துட்டு வாங்கிட்டாங்க. வெளியில் வந்து 10,000 ஃபார்ம்கள் விட்டுறது. ஏம்பா நிர்மல்குமார் எவ்வளோ பெரிய சீனியர், அவருக்கு தெரிய வேணாம். 10,000 ஃபார்ம்னா என்ன இது? செயற்கையாக 4,000 ஃபார்ம் தான் வந்து போகும் அப்படின்னு செயற்கையாக 4,000 ஃபார்ம் போனால் எதுக்கு 20,000 ஃபார்ம் அடிச்சு வச்சிங்க? அவர் தான் சொன்னார், நிர்மல்குமார் தான் சொன்னார். 4,000 ஃபார்ம் தான் போனால் 4,000 ஃபார்ம் போயிட்டுருக்கோம்ல. மீதி வந்தவங்களாம் வெறும் கையுடன் திரும்பினர். அப்படி தானே வரணும். எதுக்கு ஒரு 20,000 ஃபார்ம்? 10,000மா? 10,000 2 பேருமே சொல்லிட்டு போயிட்டாங்க. 1 ஹவரில் 10,000 போச்சுன்னு. அதுக்கு அடுத்த 1 ஹவர் இதுக்கு மறுநாள் வேறு தலைவரா நாளைக்கு வரோம். எது இன்னைக்கு எத்தனை மாவட்டம் நான் வந்துக்கிறீங்க? 8. நாளைக்கு மீதி மாவட்டம் கொன்றுவேன் வரணும். தலைவரை நாளைக்கு பாரு, இதை விட சும்மா அவங்க கண்ணில் ரத்த கண்ணீர் வர மாதிரி. யார் கண்ணில்? இந்த குடியிருக்கிறாங்களா அவங்க கண்ணில்? டேய் உள்ள ஓட்டம் போயிடுண்டா, வரவே வராதிங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. எப்படியும் நீங்கள் திரும்பி வர போகிறதில்ல, டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க ஓடு. நாங்கள் போட்ட சீனு முடிஞ்சிச்சு. 20,000 பார் இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க பார், ஃபோனில் சொல்லுங்கிறான் பார், 20,000 தாண்டி விட்டது. ஏண்டா நடைமுறை யதார்த்தம் என்னடா? 20,000 ஃபார்ம் எந்த ஊர்லேயாவது, எந்த கட்சியில், காங்கிரஸ் கட்சி பிஜேபி கட்சியில் கூட இருக்காது. இது அகில இந்த லெவலில் இருக்கிறவங்க கூட என்னடா 234 தொகுதி தான்டா நிற்கிறீங்க, என்னடா என்னமோ 4 ஸ்டேட்டுக்கு சேர்த்து வாங்குற மாதிரி வாங்குறீங்க அப்படின்னு. முடிஞ்சிச்சா? இப்போ ஃபார்ம் திருப்பி கொடுக்குறது எவ்வளவும் வராதீங்க. போஸ்டல் அனுப்புங்க. தலைவரை நாங்கள் ஏன் அனுப்ப போகிறோம்? நீ என்ன சொன்ன, ஜனநாயகன் டிக்கெட் வாங்கினா பாதி, இந்த ஃபார்மை காமிச்சா பாதி காசு நான் பார்த்துக்கிறேன், வர்றவன் நீ தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பியா 234 தொகுதிக்கு நைஸாக நடிக்கிற பார்த்தியா அப்படின்னு. சரி போ வாங்கிட்டியா, பத்திரிக்கையில் 2 நாள் நியூஸ் வந்துச்சா, ரைட்டு ஓடு, அவ்வளோதான். இது என்னங்க நடைமுறை? ஒரு கட்சி அந்த கொடுக்கும் போதே 10,000 ரூபா அப்படின்னா லிமிட்டடாக வந்து வாங்குவோம், அறிவிச்சிட்டு யார் வாங்குறோம் வாங்கணும். இந்த புஷியானு சொல்கிற மாதிரி ஃபோன் பண்ணி எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு வான்னா வண்டி கட்டி அங்கே கூப்பிட்டு வருவீங்க? சினிமா டிக்கெட்டாக கொடுக்குறாங்க? அப்போ இந்த படிவத்துக்கு ஒரு மரியாதை இருக்குதா? இல்லை இந்த நடைமுறையை நீங்கள் மதிக்கிறீங்களா? அந்த நடைமுறைன்றது என்னது? விருப்ப படிவம் தகுதி உள்ளவன் வாங்கிட்டு போவான், வாங்கிட்டு போய் ஃபில் பண்ணி கொண்டு வந்து டிடி எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, இல்லை இது வாங்கும்போதே ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்க. என்னத்த சொல்கிறது? எப்போ தான் திருந்துவீங்களோன்ற மாதிரி தான் இருக்குது. எங்கே போனாலும் கும்பலை கூட்டிகிட்டு வருவோம், இது பண்ணுவோம், அப்படி பண்ணோன்னா இன்னும் தேர்தல் பிரச்சாரம் வேறு ஆரம்பிக்கல. விசில் என்ன ஆக போதும். திரு செங்கோட்டையன் அந்த ஏரியாவில் தேர்தல் அலுவலகம் ஒவ்வொரு கட்சியும் போடும். இவங்க எங்கே போடுறாங்களோ அந்த தொகுதி அந்த இதில் இருக்கிறவன் செத்தான். 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் கூட. பிரச்சாரம் தானே கூடாது, விசில் அடிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லியே. 10லேருந்து ஆடுறா விசில, எவனையும் தூங்க விடக்கூடாது. சவுண்டு பத்தல இன்னும் அப்படின்னு. இதில் வர செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, விசில்லாம் அடித்து தொந்தரவு பண்ணாதீங்க, இருக்கிற ஓட்டும் போயிடும் அப்படின்ட்டு. அவருக்கு தெரியும்ல, எவ்வளோ தேர்தலில் பார்த்துருப்பாரு. அதனால் அந்த பயத்தில் சொன்னார்,
இப்போ அவரே அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. ஆமா. அவரு உள்ள வந்ததுக்கப்புறம் அவர் வந்து சைலண்டாவே இருக்காரு. வெளியில ஆமா, அவரு அவரு வந்தாரு. அருண்ராஜ் தான் இப்போ வந்து செய்தியாளர் 230 பேர் சந்திப்புலாம் அவர் கூட நடத்திட்டு வந்தாங்கல்ல. 230 பேர கூட்டு வந்தாரு. அதுல குறைஞ்சது ஒரு 15 பேருக்காவது நான் போயிடணும்னா என்ன வந்து எப்படி மாபெரும் தலைவரா என்ன பார்க்குறாங்க. 50 வருஷம்னு அவங்களே சொல்றாங்க. சந்தன மாலை போட்டாங்க. இளநீ வச்சு ஸ்ட்ராலாம் போட்டு குடுத்தாங்க. அப்படி கும்பிட்டாப்புல விஜய்லாம். அதனால நீ கவலையே படாதீங்க. நம்முள்ள 20 பேருக்கு கட்சியில பெரிய பதவி நான் வாங்கி தரேன் அப்படின்னாப்புல. கூட இருக்கிற சத்யபாமா கூட வாங்கி தரல. அந்த அம்மா டெய்லி பார்க்குது. என்னண்ணா இரும்மா அன்னைக்கு பேசிட்டு வரேன். தலைவரை பார்த்துருவேன். பார்த்தியாண்ணா? பார்த்து ஒரு 20 நாள் ஆகுது. எப்படியும் பார்த்துடுறேன். இப்படியே அதனால தான் நொந்து போய் கிடக்குறேன். அன்னைக்கு வேற ஒரே புகழ்ந்து பேசினாங்களா? ம். பைத்தியக்கார பயலுன்ட்ட மாட்டிக்கினா என்னதான் பண்ணுறது தெரில. என் வாழ்க்கையில் யார் யாரையோ பார்த்துருக்கேன். எம்ஜிஆரை பார்த்துக்கிறேன், ஜெயலலிதா பார்த்துக்கிறேன். அப்படி நொந்து போய் உக்காந்தார் அன்னைக்கு. அதனால் அவருக்கு கூட இருக்கிறவங்களுக்கே பதவி வாங்கி தர முடியல. இன்னொன்று 28 பேருக்கு அவரை தலைவர்னு வேறு சொன்னாங்க. அந்த 28 பேர் எங்கன்னு தேடினுக்கிறாரு. அங்கே தாங்கிறாங்க. ஆனாலும் அந்த கூட்டத்தை போட முடியலல்ல. ஆமா. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் தாங்க அந்த டீம் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். டீம் மேனேஜர் செந்தில்குமார், நீங்கள் வந்து இந்த டீம் உங்களுக்கு தான் 8 பேர் இருக்கிறாங்க. கரெக்டாக வேலை வாங்கணும். நான் தான் வந்து கேட்க மாட்டேன். நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களை தான் கேட்பேன் அப்படின்ட்டு நான் போயிட்டு அவங்கள்ட்ட பேசினேன். சார் இருங்க பேசலாம், உட்காருங்க அப்படின்ட்டு. சார் அந்த 8 பேர், சார் அந்த 250, சார் அந்த 250 அந்த கதையாக போச்சு அவர் கதை. அதனால் அவர் 28 பேரை கூட்டவே இல்லை இன்னி வரைக்கும். இது ஒரு கட்சிங்க இது. அதனால தான் அந்த சேகர் பால்வாடி கட்சின்னாப்புல கரெக்டாக சொல்லிட்டாப்புல. அடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக கட்சி வந்து ஸ்டாலின் சொல்றதெல்லாம் வந்து 2.0 இல்ல 0 தான் திமுக. புழுகு மூட்டைய தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு எங்களோட திட்டங்கள தான் கார்பன் காப்பி அடிச்சு திமுக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்டா நடந்த கான்க்ளேவ்ல கூட வந்து திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களையும், நாங்க கொண்டு வந்த திட்டங்களையும் மேடையில விவாதிக்க தயார் அப்படின்ட்டு ஒரு சவால் வேற விட்டாரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவர்கிட்ட சரக்கு இருக்குது சவால் விடுறாரு. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் இங்கெல்லாம் கேட்கணும். 5 டீம் இருக்குல்ல, அந்த டீம்கிட்ட தான் எழுதி வாங்கணும். அந்த டீம் என்ன சொல்லும்? தலைவரே அதை விடுங்க தலைவரே. அதனால் வாக்குது ரேம்ப் வாக் செட் பண்ணி வச்சுக்கிறேன் தலைவரே. வரும்போது வந்துடுங்க. நல்லா வந்துடுறேன். நல்லா கருப்பு பேண்ட்டு சிவப்பு அந்த பைக்கில் கூட இருந்தேண்ணே. வீட்டம்மா கூட சொன்னாங்க, இந்த இதில் நல்லா இருக்கிறீங்க, ஹீரோ மாதிரி இருக்கிறீங்கண்ணா, அதே ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறேன். ஐயா தலைவரே நீங்கள் வேறு காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு தான் வரணும் நீங்கள். அது என்னையா காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை? தலைவரை ஜெகன்மோகனா தானே போட்டார். அவர் போட்டு நான் ஏன் போடணும்? நாங்கள் அந்த டீம் தானே. விஜய் கூட போட்டார் தலைவரை. நீங்களும் அதே மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி போட்டு வந்துடுங்க அப்படின்னு இந்த டீமு இதுக்கிட்டே போய் சவால் விட்டுக்கிறாரு எடப்பாடி. நீங்கள் எதுனா தலைவரை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாத தலைவரை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பைக்கை நிறுத்துவோம், முருக சொல்லுவோம், ஃபோட்டோ எடுப்போம், நல்லா மியூசிக் கொடுத்துட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு போடுவோம். அப்புறம் ஒரு 5 பேரை கூட்டு வந்து உட்கார வைப்போம். உங்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்கள். நீங்கள் சிறந்த லெக் ஸ்பின்னராமே. ஆமாம், அப்படி குத்தி போச்சுன்னா வைடை தாண்டி இன்னொரு வைடு போயினே இருக்கும். அது அந்தளவுக்கு லெக் ஸ்பின்னர் நான் அப்படின்னு இந்த மாதிரி. அப்புறம் அங்கே போய்ட்டு அவர் புக் கிரிக்கெட் பற்றி பேசினுக்கிறார். புக்கை மூடி திறந்தோன்னா நாங்கள் புக் கிரிக்கெட் விளையாடுவோம் அந்த காலத்தில் அப்படின்னு. இப்படி தான் ஒரு முதலமைச்சரை வச்சுக்கின்னு இவங்க காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த டீமுங்க உட்காந்துக்கிட்டு. அதனால் அவர் ஒரு சவால் விட்டால் என்ன பேசுறதுக்கு அங்கே என்ன இருக்குது? பாதி இது ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்கிறாங்க உண்மையிலேயே. மீதி இது ஆட்சியுடைய அவலங்களை பற்றி தான் பேச ஆரம்பிச்சோன்னா அவருக்கு. இன்னைக்கு கூட பாருங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. எந்த இதுக்காக ஒரு தீர்வு இருக்குதான்னு பார்த்தா நோ. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. அவர் சொல்லுவார், உனக்கு என்ன நீ ஃப்ரீ ஆகிட்ட, கூட்டணி பேச்சு அதெல்லாம் முடிச்சிட்டேன், 155 தொகுதி போயிட்டு வந்துட்டேன், ஃப்ரீயாகிற கூப்பிட்றேன். நான் என்னங்க அப்படியே ஆகிறேன்? வேறு ஒருத்தன் தலைமையில் ஏறி உட்காந்து தொல்லை கொடுத்துனுக்குறான், ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்துனுக்குறான், ஒருத்தன் சட்டையை பிடிச்சி இழுத்துனுக்குறான். இதை முடிக்கிறதுக்கே இந்த மாதம் ஓடிடும். அந்த பிரச்சனை இருக்குதுல்ல அவருக்கு. ஆமாம், இப்போ தானே பரீட்சை எழுத போகிறார், இனிமேல் தானே பரீட்சை. அதனால் அவர் கூப்பிடுவார் எடப்பாடி. அவருக்கு என்ன போச்சு? இந்த வேறு இளைஞரணி மாநாடுல நீங்கள். ஆமாம், இன்னைக்கு விருதுநகரில் இளைஞரணி மாநாடு. அதில் சொல்லியிருக்காங்க திமுக ஏன் செகண்ட் டைம் வரணும் அப்படின்றதுக்காக விஷயங்களை வந்து நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட எப்போ சொல்கிறாராம்? அந்த மாநாட்டில் சொல்கிறதா அறிவிச்சிருக்காரு அவர். எல்லாரையும் அழைப்பு விடுத்தாங்கள்ல நேத்தி. அப்புறம் இன்னொன்று, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து இன்னும் வெளியிடல. ஒருவேளை இதில் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் வராது. தேர்தல் அறிக்கையை அவங்க இன்னும் முடிக்கல. கனிமொழி அவங்க சுற்றினே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏற்கனவே இவ்வளோ நிறைவேற்றாமல் இருக்குது. இப்போ இதே எடுத்து அதில் போடுறதா இல்லை புதுசாக எதாவது பண்ணுறதா என்ன பண்ணுறது? அவங்களுக்கு வரணும்.
தாவேகா பார்த்தாங்க, நமக்கு தலைவரே நமக்கு எதுவும் தெரியாது, பெரிய பிரச்சனை ஆகிடும், ஒரு செயலியை கொடுத்துருவோம், எவனாவது எதையாவது போடுவான், அதை எடுத்து வச்சிங்கன்னா அதுலேருந்து நம்ம ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு திறமை வேணும்ல. அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை, இவங்களுக்கு இந்த பிரச்சனை. இவர் ட்ரெய்லராக விட்டுக்கிட்டு இருக்காரு, அடுத்த ட்ரெய்லர் வந்தால் கூட வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. அதனால் தேர்தல் அறிக்கை கொஞ்சம் நாளாகும். முதல்ல இந்த பஞ்சாயத்தில் முடிச்சா தானே தேர்தல் அறிக்கை, தொகுதி பங்கீடு. ஆமாம், இதுதான் பிரச்சனை. இன்றைக்கி நிலைமைக்கு இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. மற்ற விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யா கிட்ட பெட்ரோலியம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு இது சொல்லியிருக்காங்கல்ல, ட்ரம்ப் வாங்கலைன்னு ட்ரம்ப் சொல்கிறது. ட்ரம்ப் தான் நான் சொல்லி தான் பாகிஸ்தான் போகிற நிப்பாட்டினாங்கன்னு கூட சொன்னார். அதனால் ட்ரம்ப் இந்த வம்பு இழுத்து விட்ற வேலைலாம் பண்ணுவார். உண்மையான தகவல் என்ன அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. அநேகமாக குறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு, ஏன்னா நல்ல பார்ட்னர் ரஷ்யா அப்படின்றதுனால குறைச்சிருக்காங்கன்றாங்க. அது என்னன்னு தெரியல. நம்ம அடுத்தடுத்து வர இதில் அதை பார்ப்போம். ஃபுல்லாக தமிழ்நாடே ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை இறங்க முடியல. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.